ஃப்ரெண்ட்ஸ், ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அன் ஆக்சியல் பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். வாங்க அதை பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் at an axial point of dipole. First, எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் செஷன்லயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது? A pair of equal and opposite charges separated by a small distance. ஒரு சார்ஜ் பிளஸ் கியூவா இருந்து இன்னொரு சார்ஜ் மைனஸ் கியூவா இருந்து நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவாங்க. இப்போ மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன், பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் செப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ. இப்ப டோட்டல் செப்பரேஷன் என்ன வரும்? 2a வரும். இதுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட சென்டர் ஓன்னு சொல்றேன். இந்த சென்டர் ஓனா என்னது? இந்த டைபோலோட சென்டர் என்ன சொல்லுவாங்க? சென்டர் ஓ ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அஸ்யூமிங் தட் இந்த சென்டர் டைபோலுக்கும் இந்த பாயிண்ட் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? ஆர். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a, இந்த பாயிண்ட் பிக்கும் இந்த பாயிண்ட் ஓக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? ஆர். அப்ப ஆப்வியஸா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? என்டையர் டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்ப இது வந்து என்னது? ஆர் மைனஸ் ஏ. இப்ப இதே இது பிளஸ் மைனஸ் கியூக்கும் பிளஸ் பிக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் ஆர், இது ஏ. அப்ப இது வந்து என்ன வரும்? ஆர் பிளஸ் ஏ. ஓகே. இப்ப அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பீல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணோம்னா இந்த பிளஸ் கியூக்கும் பிளஸ் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? ஆர் மைனஸ் ஏ. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா? E is equal to 1 by 4 pi epsilon naught q by r square. 1 by 4 pi epsilon q by r square. அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா ஆப்வியஸா என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும். இப்போ ரெண்டு இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமா இல்ல நெகட்டிவ் சார்ஜுக்கும் பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமா? நெகட்டிவ் சார்ஜுக்கும் பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் அதிகம். அப்போ ஆப்வியஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப அட்ராக்ஷன் ஆகுமா ரிப்பல்ஷன் ஆகுமா? அட்ராக்ஷன் தான் ஆகும். அட்ராக்ஷன் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். அதனால இதை வந்துட்டு E2ன்னு போட்டு சின்னதா போடுறேன். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பீக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் என்னது? ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன். சோ பெருசா போடுறோம். ஓகே. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் at an axial point of a dipole which is equal to E1 minus E2. E ஃபார்முலா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? 1 by 4 pi epsilon naught q by r square. அப்ப E1 என்ன வரும்? E1 என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜுக்கும் பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? r மைனஸ் ஏ. அப்போ ஆப்வியஸா டிஸ்டன்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? நம்ம ஆருக்கு பதிலா r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு போடணும். மைனஸ் E2 என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜுக்கும் பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? r பிளஸ் ஏ. அப்ப என்ன வரும்? 1 by 4 pi epsilon naught q by r plus a the whole square. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு? q by 4 pi epsilon naught இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன டேர்ம் இருக்கு? q by 4 pi epsilon naught இருக்கு. அப்ப என்ன வரும்? 1 by r minus a the whole square minus 1 by என்ன வரும்? r plus a the whole square ன்னு வரும். இதுக்கப்புறம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா q by 4 pi epsilon naught அப்படியே வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல a minus b the whole square, இந்த இடத்துல a plus b the whole square. ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும் நம்ம LCM எடுக்கணும். LCM எடுத்தீங்கன்னா r square minus a square the whole square னு வரும். இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த r plus a the whole square மேல வந்துரும். r plus a the whole square minus r minus a the whole square. புரியுதுங்களா? இது பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. இங்க r plus b the whole square னா அது என்ன சொல்லுவாங்க? a plus b the whole square சொல்லுவாங்க. a plus b the whole square னா என்ன? a square plus b square plus 2ab. அப்பனா r square plus a square plus 2ar minus இங்க என்ன இருக்கு? a minus b the whole square இருக்கு. a minus b the whole square னா என்னது? a square plus b square minus 2ab. இப்போ a square plus b square minus என்ன வரும்? 2ab divided by r square minus a square the whole square. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த நெகட்டிவை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஏதாவது மல்டிப்ளை பண்ணிட்டு ஏதாவது கேன்சல் ஆதான் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன வரும்? r square plus a square plus 2ar minus into r square என்ன வரும்? minus r square minus into a square என்ன வரும்? minus a square minus into minus என்ன வரும்? plus வரும். plus 2ar divided by r square minus a square the whole square னு வரும். இதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இங்க பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன குரூப் பண்ணலாம்? 2ar plus 2ar என்ன வரும்? 4ar வரும். அப்போ இப்ப என்ன பண்றதுன்னா which is equal to q by 4 pi epsilon naught into 4ar by r square minus a square the whole square அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 4 எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? 2 into 2 னு ஐடென்டிஃபை பண்ணலாம். 2 into q by 4 pi epsilon naught into 2a into r divided by r square minus a square the whole square. இப்போ ஒரு விஷயம் உங்க மைண்டுக்குள்ள ஞாபகம் வரணும். இந்த q into a னா என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த q into a தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பார்த்தோம். அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். பிகாஸ் q is equal to 2a, q into 2a is equal to p. இந்த p னா என்னது? டைபோல் மொமெண்ட். இந்த p னா என்னது? டைபோல் மொமெண்ட். அப்ப q into 2 தூக்கிட்டு என்ன பண்ணலாம்? இந்த p ய ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப 2 into 1 by 4 pi epsilon naught into p into r divided by r square minus a square the whole square அப்படின்னு பண்ணலாம். இது பண்ண உடனே இப்போ இந்த 1 by 4 pi epsilon k ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? k into t into r divided by r square minus a square the whole square. இப்போ ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஒன்று பண்ண போறேன். என்னதுன்னா ஷார்ட் டைபோல் கன்சிடர் பண்ண போறேன். ஷார்ட் டைபோல்னா என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் ஷார்ட் டைபோல் r is very much greater than a. r வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் a விட. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்த a வை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த a வை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? kpr divided by r square the whole square னு வரும். r square the whole square என்னது? r power 4. so kp இந்த ஒரு 2 நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த 2 இங்க ஆட் பண்ணனும். 2 into kpr by r square the whole square. அப்ப என்ன வரும்? 2 kpr by r power 4. ஒரு r கேன்சல் ஆகி 2 kp by r square cube வரும். இதுதான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் at an axial point of an electric dipole. இதானது electric field at an axial point of a electric dipole. இதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் மட்டும்தான் பிசிக்ஸ். மற்ற எல்லாமே பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். a plus b the whole square பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், a minus b the whole square பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாம எல்சிஎம் எடுத்து நம்ம ஃபைனல் ஃபார்ம்ல நம்ம கொண்டு வருவோம்.
இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் என்னது, q into 2a, இது பிசிக்ஸ். ஈக்குவல் டு pனா என்னது, டைபோல் மூமெண்ட். ஷார்ட் டைபோல் கன்சிடர் பண்ணனா r is very much greater than a, அது ஒண்ணுதான் பிசிக்ஸ். மத்த எல்லாமே என்னது, மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸும் மேக்ஸும் ரெண்டுமே காரிலேட்டட். ஒண்ணு நம்மளுக்கு பக்காவா புரிஞ்சதுன்னா இன்னொன்னு இன்னும் ஈஸியா புரியும். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.